நேற்று நைட்லேருந்து நம்ம தமிழ்நாடே ஒரு சோக கடலில் மூழ்கி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரூரில் நடந்த அந்த சம்பவம். 31 பேர் பலியானது அந்த கூட்ட நெரிசலில். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு அவரை தாக்கி பேசுகிறாங்க. அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கேட்ட இடத்த எங்களுக்கு தரல, போதுமான பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தள்ளி வைங்க. தயவு செஞ்சு இதை அரசியலாக்காதீங்க. போனது உயிர் திரும்ப வராது. அந்த இழந்த அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம், மிச்சமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களை எப்படி காப்பாற்றலாம், அவங்களுக்கு என்ன வேணும், ரத்தம் வேணுமா, ஆக்சிஜன் வேணுமா அப்படிங்கிறத அவங்கள காப்பாற்றுறதுக்கான வழியை பாருங்கள். இது ஒருவேளை அரசியல் நாடகமாக இருந்தால் தயவு செஞ்சு மக்களை வச்சு இப்படி விளையாடாதீங்க. நான் எந்த கட்சியையும் சப்போர்ட் பண்ணி பேசலை. மக்களாகிய நாம ரொம்ப தெளிவாக யோசிக்கணும்னு நினைக்கிறேன். சில கூட்டத்துக்கு போனால் நம்மளால் சமாளிக்க முடியுமா, அந்த கூட்டத்திலேருந்து மீண்டு வர முடியுமா, நம்மளால் முடியலையா, நமக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னா அந்த இடத்துக்கு போக வேண்டாம். இறந்து போன குடும்பங்களுக்கு என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இதை அரசியலாக மாற்றாமல் மிச்சம் இருக்கிற அவங்கள நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுத்து அவங்கள காப்பாற்றும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதை அரசியலாக மாற்றாதீங்க.